Hearty welcome to the anesthesia technology. In the video number, what is caudal anesthesia, introduction of caudal anesthesia, indication of caudal anesthesia, contraindication of caudal anesthesia, anatomy of sacrum, content of the sacral canal, drugs used in caudal anesthesia, position, technique used in caudal anesthesia, complication of caudal anesthesia பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி regional anesthesia, spinal anesthesia, epidural anesthesia, combined spinal and epidural anesthesia பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. What is caudal anesthesia? Anesthesia produced by injection of a local anesthetic into the caudal canal, the sacral portion of the spinal canal. Spinal cordல இருக்கிற sacral portionல இருக்கிற caudal canalல நம்ம local anesthesia கொடுத்து anesthesiaவை produce பண்றது தான் caudal anesthesia. Introduction. Caudal anesthesia has been used for many years and is the easiest and safest approach to the epidural space. Caudal anesthesia பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு வரோம். எபிடுரல் ஸ்பேஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு சேஃபஸ்ட் அண்ட் ஈஸியஸ்டான ஒரு அனஸ்தீசியா தான் கார்டல் அனஸ்தீசியா. இட் மே பி சோல் அனஸ்தெட்டிக் ஃபார் சம் ப்ரொசீஜர்ஸ் ஆர் இட் மே பி கம்பைன்ட் வித் ஜெனரல் அனஸ்தீசியா. கார்டல் அனஸ்தீசியாவை நம்ம தனியாவும் சம் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெனரல் அனஸ்தீசியா கூட கம்பைன் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இண்டிகேஷன் அப்ஸ்ட்ரக்டிக் அனல்ஜேசியா. கார்டல் அனஸ்தீசியாவை நம்ம அப்ஸ்ட்ரக்டிக் அனல்ஜேசியாவா யூஸ் பண்ணுவோம். அனஸ்தீசியா அண்ட் அனல்ஜேசியா பிலோ தி அம்பிளிகஸ். ஸோ அம்பிளிகஸ் பிலோ நடக்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவோம். chronic problems relating to lower limbs and lower abdominal pains. நம்மளுக்கு ரொம்ப நாளா இருக்கிற lower limb pain அப்படி இல்லைன்னா lower abdominal pains-மே caudal anesthesia-வை யூஸ் பண்ணுவோம். contraindication infection near the site of the needle insertion. ஸோ நம்ம எங்க கார்டல் அனஸ்தீசியா கொடுக்க போறோமோ அந்த இடத்துல இருந்தால் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். பிலினாய்டல் சிஸ்ட். பிலினாய்டல் சிஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெயில் போன் இருக்கிற ரீஜியன்ல அப்நார்மலா ஸ்கின் growth ஆயிருக்கும். ஸோ அதுதான் பிலினாய்டல் சிஸ்ட். ஸோ அந்த சிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம கார்டல் அனஸ்தீசியா கொடுக்க மாட்டோம். கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் தி லோயர் ஸ்பைன் ஆர் மெனிஞ்சைஸ். கன்ஜெனிட்டலாவே லோயர் ஸ்பைன் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இல்ல மெனிஞ்சைஸ் எதுனா இருக்கு அப்படின்னாலுமே நம்ம கார்டல் அனஸ்தீசியா யூஸ் பண்ண மாட்டோம். anatomy of sacrum. Prior to the adoption of sacrum, the bone was also called holy bone in English. So sacrum அப்படின்ற பேர் தரத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல holy bone அப்படின்னு தான் நம்ம sacrum bone சொல்லிட்டு. Posterior bone of the pelvic cavity formed of 5 sacral vertebrae fused together. So posterior bone of the pelvic cavity பாத்தீங்கன்னா 5 sacral vertebrae fuse ஆயிட்டு தான் நம்மளுக்கு ஒரு sacrum bone இருக்கும். Triangular or wedge shaped with the base above and its apex below. sacrum பாத்தீங்கன்னா triangular or wedge shapeல இருக்கும். அதோட upper side பாத்தீங்கன்னா base and lowerல apexும் இருக்கும். The anterior upper border of the body of first sacral vertebrae projects inwards. It is called sacral promontory. anterior sideல இருந்து பார்க்கும்போது first vertebrae of sacrum பாத்தீங்கன்னா inwards-ஆ இருக்கும். அதை நம்ம sacral promontory அப்படின்னு சொல்லுவோம். The lateral mass on each side is a fan shaped called ala of sacrum. So lateral இருக்கிற ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா fan shapeல இருக்கும். அதை நம்ம ala of sacrum அப்படின்னு சொல்லுவோம். The sacral foramina form together the sacral canal. anteriorல இருக்கிற sacral foramen posteriorல இருக்கிற sacral foramen fuse ஆகி நம்மளுக்கு sacral canal அப்படின்ற ஒரு place கிரியேட் ஆகும். The lower opening of sacral canal is called sacral hiatus. லோயர்ல இருக்கிற அந்த sacral opening தான் நம்ம sacral hiatus அப்படின்னு சொல்லுவோம். It is surrounded on either sides by sacral cornea that are of great importance for identification of sacral hiatus on the body surface. sacrumல பாத்தீங்கன்னா both sideமே sacral cornea இருக்கும். ஸோ sacral hiatus கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதே பாத்தீங்கன்னா sacral cornea தான். Anterior surface is smooth and concave. It has 4 pair of anterior sacral foramina. ஸோ anterior surface பாத்தீங்கன்னா கான்கேவா இருக்கும். அது ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா 4 pair of anterior sacral foramina இருக்கும். The posterior surface is irregular and convex. It has 4 pair of posterior sacral foramina.
ஸோ போஸ்டீரியர் ஆஃப் சாக்கரம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராகவும் இருக்கும், அதே மாதிரி கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அதுலேயுமே 4 போஸ்டீரியர் சாக்ரல் ஃபோராமினா இருக்கும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஆன்டீரியர் சாக்ரல் ஃபோராமினாவும் போஸ்டீரியர் சாக்ரல் ஃபோராமினாவும் ஒன்னா ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு சாக்ரல் கேனல் அப்படின்ற ஒரு ரீஜன் வந்து கிரியேட் ஆகுது. The lateral surface shows articular surface called auricular surface for articulation with the hip bone at sacroiliac joint. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸை நம்ம வந்துட்டு ஆரிகுலர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேட்ரல் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போன் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்த நம்ம சாக்ரோஇலியாக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டென்ட் ஆஃப் தி சாக்ரல் கேனல். சாக்ரல் கேனல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Dural sac which ends at the border of the second sacral vertebrae on a line joining the posterior iliac spine. Second sacral vertebrae பார்த்தீங்கன்னா dural sac வந்து end ஆயிடும். The pia mater is continued as the filium terminale. Pia mater பார்த்தீங்கன்னா filium terminale கண்டினியூ ஆயிட்டே வரும். Sacral nerves and the coccygeal nerve. So இதுதான் பார்த்தீங்கன்னா sacral nerve and coccygeal nerve. Venous plexus formed by the lower end of the internal vertebral plexus. சாக்ரம் ரீஜனல் தான் பார்த்தீங்கன்னா வீனஸ் பிளெக்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆன்டீரியர் சாக்ரல் ஃபோராமினா. ஆன்டீரியர் சாக்ரல் ஃபோராமினால என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா anterior rami of the first 4 sacral nerves exit. So anterior of first 4 sacral nerves வந்து exit ஆகும். lateral sacral arteries entrance. So lateralா இருக்கிற sacral arteries வந்து உள்ள enter ஆகும். posterior sacral foramina. posterior sacral foraminaல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா posterior rami of the first 4 sacral nerves exit. So posterior first 4 sacral nerves வந்து exit ஆகும். lateral sacral arteries exit. So lateralா இருக்கிற sacral arteries வந்து exit ஆகும். sacral arteries பார்த்தீங்கன்னா anterior sideல இருந்து enter ஆகி posterior side வந்து exit ஆகும். drugs என்னென்ன drugs வந்து caudal anesthesia யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். lidocaine அதோடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5% to 2% வந்து யூஸ் பண்ணுவோம். டோசேஜ் பார்த்தீங்கன்னா 300 to 600 mg யூஸ் பண்ணுவோம். குளோரோப்ரகைன் 2% to 3%, 400 to 900 mg. மெபிவேக்கின் 2%, 400 to 600 mg. ரோபிவேக்கின் 0.75% to 1%, 150 to 300 mg. பியூபிவேக்கின் or லீவோபியூபிவேக்கின் 0.5% to 0.75%, 100 to 225 mg யூஸ் பண்ணுவோம். பொசிஷன் prone in adults, lateral decubitus in neonates and children. ஸோ ப்ரோன் பொசிஷன் வந்து மோஸ்ட்லி அடல்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லேட்டரல் டெகுபிட்டஸ் பார்த்தீங்கன்னா நியோனேட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டெக்னிக்ஸ் கார்டல் அனஸ்தீசியாவை நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். Caudal nerve block may be used with a single shot or continuous catheter technique. Caudal nerve block பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் டைம் ஆகும், அப்படி இல்லைன்னா கண்டினியூஸா கெத்திடர்லையும் கொடுப்போம். பிளைண்ட் டெக்னிக், அல்ட்ராசவுண்ட் கைடட் டெக்னிக், ஃப்ளூரோஸ்கோபி கைடட் டெக்னிக். இந்த 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம caudal anesthesia வந்து கொடுப்போம். பிளைண்ட் டெக்னிக். Identify the sacral hiatus by the landmark of the sacral cornu found on each side superior to the gluteal cleft and at the apex of triangle formed by the posterior superior iliac crest. பிளைண்ட் டெக்னிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் டைரக்டாக நம்மளோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சாக்ரல் ஹியாட்டஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான். சாக்ரல் கார்னியாவை யூஸ் பண்ணி நம்ம சாக்ரல் ரீஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இன்செர்ட் தி பெவல்டு நீடல் ஆர் ஆன்ஜியோ கெத்திடர் அட் 45 degree angle ஆஃப்டர் ஸ்டெரைல் ஸ்கின் ப்ரிப்பரேஷன். நம்ம ஆல்ரெடி ஸ்பைனல் அனஸ்தீசியாலே ஸ்கின் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா 45 degree angle beveled needle அப்படி இல்ல ஆன்ஜியோ கெத்திடரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். A pop or groove may be filled indicating progression through the sacrococcygeal ligament and entrance into the epidural space. நம்மளோட நீடலோ இல்ல கெத்திடரோ எபிடுரல் ஸ்பேஸ் ரீச் ஆன உடனே ஒரு பாப் சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ அதை வச்சு நம்மளோட நீடல் வந்து எபிடுரல் ஸ்பேஸ் ரீச் அடிச்சுனதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அல்ட்ராசவுண்ட் கைடட் டெக்னிக். ஐடென்டிஃபை தி சாக்ரல் கார்னர் பை பால்பிடேஷன். நம்ம சாக்ரல் கார்னர் வந்து நம்ம ஹேண்ட்லயே வந்து பால்பேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பிளேஸ் ஏ லோ ஃப்ரீக்வன்ஸ் கர்விலினியர் டிரான்ஸ்டியூசர் இன் தி டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அக்ராஸ் தி 2 சாக்ரல் கார்னியா. நம்ம வந்து லோ ஃப்ரீக்வன்சி உள்ள கர்விலினியர் டிரான்ஸ்டியூசரை வந்துட்டு 2 சாக்ரல் கார்னியாக்கு சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணணும். The transfer view shows the following hypercoic structures: superficial sacrococcygeal ligament in between the 2 sacral cornea and the deeper sacral bone. Transverse viewல பாத்தீங்கன்னா sacral corneaக்கு betweenல sacrococcygeal ligament தெரியும்.
அதுக்கு டீப்பரா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு sacral போனும் தெரியும். Insert the needle into the space between the two cornea, hyperconic structure between the sacrocoigal ligament and the sacral bone. Two corneaக்கு நடுவுல நம்ம நீடலை வந்து மெதுவா இன்சர்ட் பண்ணணும். Turn the transducer by 90 degree to obtain a longitudinal view to insert the needle in plane into the sacral hiatus. நம்ம transducer 90 degreeல வந்துட்டு rotate பண்ணிட்டு longitudinal வந்து view பண்ணி நம்மளுடைய needleல sacral hiatus குள்ள வந்து insert பண்ணணும். Fluoroscopy guided technique. With the patient in the prone position, the sacral hiatus is visualized as an abrupt drop off at the end of the S4 lamina. பேஷண்ட்டை வந்து நம்ம ப்ரோன் பொசிஷனில் படுக்க வச்சுட்டு sacral hiatus வந்து விஷுவலைஸ் பண்ணணும். The needle can be advanced into the sacral cannula and by injecting a contrast medium, needle tip placement can be confirmed. ஸோ நம்ம sacral hiatus ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா இன்ஜெக்ஷனை வந்து sacral cannula இன்சர்ட் பண்ணணும். நம்ம கான்ட்ராஸ்ட் மீடியம் இன்ஜெக்ட் பண்ணி நீடல் டிப் பிளேஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காம்ப்ளிகேஷன் intravascular or intraosseous injection. This may lead to grand mal seizure and or cardiorespiratory arrest. Caudal anesthesia இன்ஜெக்ட் பண்ணும்போது தெரியாம போன்லயோ இல்ல வெயின்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு சீசர் அப்படின்னா cardiorespiratory arrest ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. Dural puncture. Extreme care must be taken to avoid this as a total spinal block will occur if the dose for a caudal block is injected into the subarachnoid space. If this occurs, then the patient will become rapidly apneic and profoundly hypotensive. Caudal anesthesia நம்ம epidural spaceல தான் இன்ஜெக்ட் பண்ணணும். தெரியாம டியூரல் பஞ்சர் பண்ணி சப்அரக்னாய்ட் ஸ்பேஸ்ல போயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் ஹைப்போடென்சிவ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. நம்ம டியூரல் பஞ்சர் பண்ணாம இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து கேர் பண்ணி நம்ம வந்து பாத்துக்கணும். செப்சிஸ். This should be a very rare occurrence if aseptic procedures are followed. ப்ரொசீஜரை ஏசெப்டிக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா செப்சிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. urinary retention வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹெமட்டோமா ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு. இந்த வீடியோல நம்ம கார்டல் அனஸ்தீசியாவை பத்தி பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனஸ்தீசியா டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.